சுனாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. கடலோர பக்கத்துல தான் என்னோட வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்கும் அந்த பீச் ரோடு. அதனால இன்னைக்கு பயங்கரமான அசைவு காணப்பட்டுச்சு. அப்பயும் நான் அந்த பழத்தை பார்க்கும்போது ஆசையா இருந்தேன், ஐயோ அந்த பழத்தை சாப்பிட்டா நல்லா இருக்குமே, அவ்வளோ வீணடிப்போம் பாருங்க. ஆனா ஒரு காலகட்டம் வரும்பொழுது மந்திரத்தினால என்னுடைய குடும்பம் பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. அப்புறம் மந்திரவாதி சொன்னா, உங்க குடும்பத்துக்கு இருக்கிற மந்திரத்தை எடுக்க நான் ஒரு நாள் வரேன். அப்போ ஆனா அது அமாவாசை ஜபமா, அது அமாவாசை இரவா இருக்கட்டும், நல்ல இரவுல நான் வீட்டுக்கு வருவேன். நீங்க அப்ப என்ன பண்ணுங்க, 4 சேவல் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க, உங்க வீட்டுல வந்து இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொன்னோம். அதே போல 4 சேவல் வாங்கி வச்சிருந்தோம். வீட்டு 4 மூலையிலையும் அந்த 4 சேவல்களையும் கழுத்தை அறுத்து பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு போனோம். இன்னைக்கு நான் போறேன், காலையில நான் கிளம்பும் போது உங்களுக்கு யார் மந்திரம் பண்ணாங்களோ அவங்க வீட்டுல பயங்கரமான ஒரு போராட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். உலகத்துல இருந்த நமக்கு என்னவே தெரிய போகுது அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 4-5 எலுமிச்சம்பழம் கொடுத்து, நீங்க மடியில கட்டின்னு படுத்துக்குங்க, உங்களுக்கு எதனா கனவு வந்தா சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலை நினைச்சு பார்க்கவே முடியல. காலையில மேல எங்களுடைய எங்க சித்தப்பா, எங்களுடைய சின்ன தகப்பனார், அவருடைய பிள்ளை 1 வயசு பிள்ளை, அந்த மந்திரவாதி இப்பதான் தெருவுல இருந்து அப்படி போயிருக்கோம். போய் அப்படி டோர் பண்ணியிருக்க மாட்டோம். குழந்தை அப்படியே பெட்ல இருந்து தானாவே விழுந்து கண்டெல்லாம் மேல போயிடுச்சு. மேல இருந்து ஓடி வராது, சீக்கிரம் வாங்க வாங்க, குழந்தை என்னமா ஆயிடுச்சு, குழந்தை என்னமா ஆயிடுச்சு, பேச்சு முச்சே இல்லை, அப்படியே உடம்பெல்லாம் அவனுக்கு அப்படியே ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. இறக்குற ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இவர் யோசிக்கிற மந்திரவாதி சொன்னாங்க, இவர் மந்திரம் பண்ணியிருப்பாரா, இவர் ஏன் பண்ண போறாரு, என்னுடைய அப்பாவுடைய தம்பி எதுக்கு நமக்கு மந்திரம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி மறந்துட்டு அப்படியே ஓடிட்டே இருந்தது. சில வேளைகள்ல இந்த விக்கிரகத்தின் ஆராதனை செய்யறவங்களுக்கு கூட சில அந்த காரியங்கள்லாம் சொல்லும் போது அது அப்படியே நடக்குது, அவங்க எப்படி இருக்கும் அப்படி நம்பிக்கையா இருக்கும். ஆனா பாருங்க பெரியமானவர்களே, எங்க போய் விடுதலை ஒண்ணுமே இல்லை. அந்த பையனுக்கு அப்புறமா சரியாயிடுச்சு. ஆனாலும் இப்பவும் அந்த பிள்ளைக்கு ஒரு 4 வயசுனா 2 வயசு கம்மியான அந்த நினைவுகள் தான் அந்த அட்டாக் ஆனதுல இருந்து. இன்னமும் அந்த பிள்ளை இன்னைக்கு காலேஜ் முடிச்சு இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாருன்னு வச்சுங்க. சொந்த வீடு இருக்கிறதுனால நாங்க தப்பிக்கப்பட்டோம். ஒருவேளை வாடகை வீடா இருக்குமானால் எங்களால் வாடகை கட்டியே இருக்க முடியாது. வீட்டுல இருக்க எல்லா பொருட்களையும் நாங்க விற்க ஆரம்பிச்சோம். அதுவே ஒரு பொருளையும் நாங்க வைக்க மாட்டோம். எல்லா வீட்டுல இருக்க வந்து ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என்னென்னலாம் இருக்கும், ஒரு இரும்பு துண்டு கூட இருந்தா கூட எடுத்துட்டு போய் வச்சு ஒரு கால் கஞ்சியாவது குடிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டோம். அப்பா வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த சூழ்நிலைகள்ல வீட்டுல வேலையும் கிடையாது, எப்படி இருக்குன்ற ஒரு சூழ்நிலைகள்ல அப்பதான் என்னுடைய இளைய சகோதரனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்ல பைபிள் தூக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தாரு. எனக்கு கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் வயசுல நான் டியூஷன் படிச்சது எல்லாமே கிறிஸ்டியன் வீடு தான். ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப இந்த கிதியோன் பைபிள், ப்ளூ கலர் பைபிள் வச்சு பக்கத்துல ரொம்ப பைபிள் முடிச்ச மாதிரி படிக்கிட்டே இருக்கேன். பின்னாடி சுத்தி சிலுவெல்லாம் போட்டு சாப்பீஸ்ல அந்த பைபிளை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது. நம்ம ஒரு பயங்கரமான இந்து குடும்பம். அப்பாவுடைய ஊர் பாத்தீங்கன்னா செட்டிநாடு காரைக்குடி ஊர்ல பிறந்தவங்க. ஆனா சென்னையில வந்து அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. இது வந்து பயங்கரமா இப்படியே விட்டுட்டா இயேசுவோட பைத்தியம் ஆக போகுதுன்னு சொல்லி அப்படியே சின்ன வயசுலயே என்னையும் இயேசுவையும் அப்படியே எங்க அம்மா கட் பண்ணி விட்டுட்டாரு. ஆனா ஆண்டவர் இப்படி ஹல்லேலூயா இதை விட்டு மகனே உன்னை பெரிய அழைப்புக்குள்ள வச்சிருக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு அவர் நினைத்திருப்பாராமே. அருமையாய் பாருங்க, தாயின் கருவிலை உருவாக உடனே நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம் இல்லையா. வீட்டுல எப்படி ஒரு சூழ்நிலைகள் அந்த பிள்ளை வந்து சொன்னா, அக்கா பயங்கர மோசமா இருக்கும் உங்க வீடு இருக்கும்போது நான் அவங்க கிட்ட பார்க்கவே இல்லை, ஆனா பிடிக்கவே இல்லை, பைபிள் தூக்கிட்டு வந்தா நம்ம பைத்தியம் ஆக்கிடுவான், ஏசு ஏசுன்னு சொல்லி என்னவாக்குவான், எல்லாரும் பைபிள் கைக்கு தூக்கல எப்படி இந்த பைபிளை தூக்கிட்டு வந்தா நம்மள பைத்தியம் ஆக்கிடுவானா, அவன் உள்ள சேர்க்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், சாதாரணமா சொல்றீங்க, வெறி பிடிச்சிட்டு அலையிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க வீட்டு வெறி எங்க வீட்டு வெறி இல்லைங்க, பயங்கரமான வெறியோடு சொல்லிட்டு இருக்கிறோம். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. நீங்களாம் எழுப்பணும். ஆமென். அப்புறம் பாருங்க, ஆண்டவர் நினைச்சுக்கிட்டார், மகளே நீ அப்படி சொல்ற, அப்புறமா நீ தான் மூசா மாறப்போற நினைச்சு அன்னைக்கு ஆண்டவர் சிரிச்சிருப்பாரு நான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த பிள்ளை வந்த உடனே ஒரு சபை, எங்களுடைய திருவச்சூர் பட்டணத்திலே 3000 பேர் போகிற ஒரு சபையில தீர்க்கதரிசியமா ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்காக ஓடினேன். போயிட்டு எல்லாம் அவங்க கிட்ட பேசிட்டு காலில் போய் விழுந்து அப்பதான் சொன்னாங்க, ஊழியக்காரங்க காலில் விழக்கூடாது, எந்த மனுஷன காலில் நீ விழக்கூடாது, இயேசு ஒருவருடையத்துலதான் நீ வணங்கணும், உன் தலை யார்கிட்ட தான் வணங்கணும். ஆமா, என் காலில் விழாது போனீங்க அப்படின்னாங்க. என்னாச்சுமா, எங்க வீட்டுல ரொம்ப போராட்டமா இருக்குமா, நீ வந்து ஜெபிக்கணும். திடீர்னு வந்து ஜெபின்னு சொல்றேன். உங்க அப்பா எங்க, உங்க அம்மா எங்கன்னு சொல்லும்போது இந்த பிரச்சனைகள்லாம், நீங்க ஆலயத்துல நீங்க தங்கி கொஞ்ச நாள் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனாலும் வாலிப பிள்ளையா இருக்கிறபடினால என்னை அவங்க சேர்த்து கொள்ளல. வீட்டுக்கு போன உடனே எங்க அப்பா அங்க எதிராளி மாதிரி பயங்கரமா நிக்கிறாரு. பத்தியா பிள்ளைகளை கூட்டிட்டு போயிடுச்சு, பத்தியா அது வீட்டுக்குள்ளேயே சேர்க்காத அப்படின்னு சொன்னாரு. என்னைய வீட்டுக்குள்ளேயே சேர்க்காத, வெளியே துரத்து, வீட்டுக்குள்ளேயே சேர்க்காது அப்படின்னு சொல்ல ரொம்ப பயங்கரமா உடைக்க ஆரம்பிச்சேன். நானே எங்க அப்பா ஒரே கலர்ல இருப்போம். அதில் எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பயங்கர கோவப்படுவேன், எப்பா உன்னால ரெண்டு பிறந்தேன் அப்படின்னு. அப்பா சொல்லுவாரு, எப்பயுமே நல்ல தாளந்தெல்லாம் இருக்குமா ஏமா அப்படின்னு சொல்றாரு. எங்க அப்பா அவ்வளவு உயிர் எனக்கு. ஆனா கடைசியில என் தகப்பனே எனக்கு விரோதமாயிட்டார். ஏன்னா வேத வசனம் உண்மையாகும்
2 ஊழியக்காரங்க இந்த சபையில இருந்து வந்து உங்க வீட்டுல இருக்கிற எல்லா படங்கள்லாம் நீங்க எடுத்து போட்டுருந்தோங்க. ஒன்று இயேசுதான் முழுமையா வந்துருங்க. ஜெபம் பண்ண நாங்க எல்லாம் விடுதலை கொடுக்குறோம். ஆனால் உங்க வீட்டுல மறுபடியும் போராட்டங்கள் இருக்கிறதால இந்த விக்கிரத்தெல்லாம் நீங்க எடுங்க அப்படின்னு எங்க அப்பா எல்லாத்தையும் மூட்டை கட்டி காலையில கொண்டு போய் போட்டுட்டு வந்த அந்த கொதிப்பு அவருக்குள்ள அப்படியே அடி மனசுல இருந்துச்சு. பாரியம் மரியமா நம்ம வணங்கிட்டு வந்த நம்ம தெய்வங்களை எல்லாம் இந்த பொண்ணால நம்ம வெளியத்துக்கு போட்டோமே அப்படின்னு என் மேல பயங்கர இறைச்சல் ஆயிடுச்சு. அவரு பயங்கர கோவம் என்னை பார்த்தது. வீட்டுக்குள்ளேயே சேர்க்காத நினைட்டாரு. எங்க அம்மா எங்க அப்பாவுடைய கோடு போட்டாங்கன்னா தாண்ட மாட்டாங்க. இன்னைக்கும் அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கு அதை பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவாங்க. வீட்டுல சேர்க்காத பேசாம பேசவே இல்லை. அழுதேன், வேதனைப்பட்டேன். அப்பதான் காலேஜ் முடிச்ச அந்த தருணம் முடிச்சு அப்பதான் ஃப்ரெஷ்ஷா முடிச்சு வெளியே வர வேலைக்கு போன என்ன பண்ணும்போது அப்பதான் அந்த சர்ச்சில் ஒரு ஸ்கூல் இருந்தது. ஸ்கூல் வேலை கிடைச்சது. சாப்பாடு இல்லை இன்னைக்குலாம், வெறும் டிஃபன் பாக்ஸ் பேக்ல வச்சுக்கிட்டு எல்லா மிஸ்ஸுங்களும் பாக்குற மாதிரி எடுத்துட்டு போவேன். மத்தியானம் சாப்பாடு லஞ்சுக்கு வாங்க மிஸ் சாப்பிடலான்னு வாங்க. நான் எங்கிட்ட சாப்பாடு இருந்தா தானே சாப்பிட முடியும். போயிட்டு அந்த சின்ன கூடாரம் ஒன்று இருக்கும், அந்த கூடாரத்துல உட்கார்ந்து அழுவேன். மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி அழுது அழுது ஆண்டவருடைய வசனத்தை அந்த சுவிசேஷ புத்தகத்தை படிச்சுட்டே இருப்பேன். அப்படியே அந்த உள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படியே துணியை கொஞ்சம் கண்ணு தெரியாது பிடிச்சி இருப்பாங்கம்மா கொஞ்சம் படிச்சு சொல்லுமா அந்த வசனத்தை அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். சாவு பிழைக்க இருக்குது, வசனத்து மேல எவ்வளவு தாகமா இருக்காங்க பாரு அப்படின்னு. அப்பதான் நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு இருக்கிறேன் அந்த நேரத்துல. ஏன்னா எங்க அப்பா சொல்றாரு வீட்டுல யாரும் ஜெபிக்க கூடாது, ஊழியக்காரங்க யாரும் வரக்கூடாது, இன்னும் வீட்டுல எந்த போராட்டமும் சரியில்லைன்னு சொல்லி எல்லாம் எடுத்து போட்ட பிறகு மறுபடியும் இப்படி. அப்புறம் ஒரு முஸ்லிம்காரனை எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, அந்த வீட்டை வித்துற போறேன் அப்படின்னு சொல்லி கோவமா சொன்னார். அப்பா வேண்டாப்பா விற்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். இல்ல இல்ல கூட்டு வருவாரு. முஸ்லிம்காரன் வந்தோம். உள்ள வந்து வீட்டுக்குள்ள ரூமா போய் பார்த்துட்டு சுத்திட்டு, ஐயோ நீங்க எப்படி இந்த வீட்டுல இருக்கிறீங்க, நான் இங்க உள்ள வரணும்னா எனக்கு வந்து உட்காந்து பயங்கரமா நாங்க ஓதிட்டு இருந்தாரோ. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உன் வீட்டுல இருக்கு, ரத்த காட்டேரி ஆவி சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா நான் நினைச்சுக்கிட்டேன் சந்தையில நின்றுட்டு எந்த ஆவி வேணா சுத்தட்டும், இயேசு கிறிஸ்து பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப நான் நினைச்சுட்டேன் எவ்வளவு ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. அவங்க பயந்து சொல்ற அந்த காரியங்களை எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா உண்மையான காரியங்கள் தான் போய் பீரோ திறந்துன்னா அந்த ஆவியும் பீரோ திறக்கும். நம்ம போய் கிளாஸ்ல தண்ணி எடுத்தா ஆவி எங்க கூட தண்ணி இருக்கும். அந்த மாதிரியான ஆவிகள் உள்ள நடமாடுகிற அளவுக்கு வைத்தார்கள். என் சகோதரன் கரெக்டா தனுஷ் நம்முடைய நடிகர்லாம் வந்தார் பார்த்தீங்க, அந்த நேரத்துல தான் இவருக்கு படப்பூஜை எல்லாம் போடப்பட்டது. என்னுடைய தம்பிக்கு ஏவிஎம் ஸ்டுடியோல எல்லாம் போட்டாச்சு. நானே என்னுடைய 2 சகோதரர்கள், நானும் என் அக்காவும் மூத்த சகோதரனும் நாங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கனால தம்பி +2 10th முடிச்சிட்டாரு. அதனால எப்படியாவது அந்த பிள்ளையை சினிமாவுக்கு சேர்த்துலாம் எங்க அப்பாவுக்கு ஒரு தாகம். போயிட்டு அங்கே கோடமங்கத்தை எல்லாம் பேசிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல எல்லாம் போட்டுட்டு வந்தாச்சு. விஜய்க்கு டான்ஸ் கத்து கொடுக்குற ஆளை வீட்டுக்கே வர வச்சு டான்ஸ். ஆனா இவனால முடியல, பலவீனம். அதாவது நிமிர முடியாதபடியான ஒரு பயங்கரமான போராட்டம் வீட்டிலே காணப்பட்டது. ஆண்டவர் நினைத்தார், மகனே நீ சினிமாக்காரன் இல்லடா, ஆமென், நீ ஏன் ஊழியக்காரன், நீ பாதாளத்துக்குரியவன், நீ பரலோகத்துக்குரியவன் சொல்லி அன்னைக்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எங்க அப்பா பார்த்துட்டே இருக்காரு. அவனுக்கு ஜுரம் சரியாச்சா, கால் சுகமாயிடுச்சா, இப்ப கூட கூட்டிட்டு போய் சேர்த்து விடலான்ட்டு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, 1 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா லேட்டா விடுதலை கொடுத்தாரு. நமக்கு தெரியும் ஆண்டவர் உன்னை எங்க தட்டினா எங்க வருவேன், உன்னை எப்படி தட்டினா எப்படி வருவேன் கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணாரு ஆண்டவர் ரொம்ப ஸ்லோ மோஷன்ல எங்க குடும்பத்துல செயல்பட்டார். எங்க அப்பா சொன்னார், என் பிள்ளைக்கும் என் குடும்பத்துக்கு இப்படி மந்திரம் செய்தவன் யாருன்னு தெரியுமானால் அவனை நான் பெட்ரோல் ஊத்தி கண்டிப்பா கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆண்டவர் 3 வருஷமா யாருன்னு சொல்லவே இல்லை. 4வது வருஷம் சொல்றாரு, உன் சகோதரன் தான், உன் கூட பிறந்த சகோதரன் தான் வீட்டுக்காரங்க செய்து வைத்திருக்கிறான். ஆவியானவர் வெளிப்பட்டார். வெளிப்படுத்தும் பொழுது எங்க அப்பாவுடைய இருந்தது எப்படி இருந்தது, யாராவது இருந்துட்டு போட்டோம் ஆண்டவர், எங்களை உயிரோடு மீட்டா போதும், நாங்க நல்லா இருந்தா போதும், என் சத்துருக்களை நாங்க மன்னிக்கிறோம் அவர் எப்ப சொன்னாரோ அப்பதான் ஆண்டவர் யாருன்னு வெளிப்படுத்துறார். இன்னைக்கு அவருடைய இருதய கடினத்தின்படிக்கு தான் தேவன் உத்தரவு கொடுத்துருக்கார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ரத்தம் நினைச்சாலும் 1 செகண்ட் 1 நிமிஷம் தான், நம்ம விட்டு கொடுக்காததான். அதனால எங்களுக்கு சபை மக்கள் இடத்துல சொல்லுவேன், எல்லாம் கையை உயர்த்துங்க, நீங்களும் உயர்த்துங்க பார்க்கலாம். நான் இப்படி இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். நெஞ்சில் வச்சு சொல்லுங்க, இயேசு கிடையாது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்படிதான் எங்களுடைய சபை மக்கள் அப்பப்ப சொல்ல வைப்பேன். ஏன்னா மறுபடியும் ஒருவேளை நமக்கு பிரச்சனைகள் வருமான ஆண்டவர் எனக்கு செய்யல, கர்த்தர் எனக்கு செய்யலன்னு சொல்லி அவங்க பின்மாட்டம் அடைந்து போயிடக்கூடாது. கர்த்தர் நினைச்சாலும் 1 செகண்ட் தான் அவர் சொல்லாதும் அவர் கட்டளையிட நிற்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஆண்டவரை கை நீட்டிடுவோம். உங்களை தானே தேடுறோம் ஆண்டவரை, நீ என்ன செய்கிற ஆண்டவரை. சூப்பரா ஜோம் பண்ணிட்டு இருந்தீங்கம்மா, சோத்திர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. சிஸ்டர் நல்லா அருமையா பிள்ளைகளை
ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அற்புதமான சமாதான ஜெப வீடு. இன்னும் ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த ஆலயத்திலே செய்ய போகிறார். மகிமையின் பிரசன்னத்தை பார்த்து ஆராதனை நேரத்துல எல்லாம் அப்படி கலந்துட்டீங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேவநாம மகிமைப்படட்டும். அப்பா சொன்னார், யாருமே ஊழியக்காரர்கள் ஒருத்தரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்துட்டு எனக்கு பயங்கர கோபமா எங்க அப்பா பார்க்க கூட கூட பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு தகப்பனப்பா எங்களுக்கு உடம்பு முடியும், இப்படி நம்ம குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு, அப்படி இயேசு ஏத்துக்காம இருக்கீங்களேன்னு சொல்லி கூட கூட பேச ஆரம்பிச்சேன். எங்க அப்பா சொல்ல, இயேசுதான் உங்களை பெத்தாரா? ஆமா, இயேசுதான் என்ன பெத்தார், இயேசுதான் என்ன கருவில சுமந்தார், அவர் தான் என்ன பெத்தார். கூட பேச பேச எங்க அப்பாவுக்கு கோபம் குறையில அதிகமா நினைச்சு ஜோம் பண்ண போய் உட்காரும்போது ஆவியானவருக்கு திட்டலாம், நீ இப்படி பேசுறிய, உங்க அப்பா என்ன ஏத்துக்கலாம், நீ இப்படி கூட கூட பேசுறியே, அவனை ஆத்துமாவை நீ ஆதாயப்படுத்த முடியுமா? பொறுமையாயிரு, முழங்கால் படியிட்டு உன் தகப்பனுக்காக நீ செவி, அவனை தொடுவேன் சொன்ன வார்த்தையுடைய 3 ஆண்டு காலம் கண்ணீரோடு ஜெபிச்ச பயங்கர சிகரெட் செயின் ஸ்மோக்கர். ரெண்டு பழக்கம், இந்த ஒரு பழக்கம் அதிகமா இருந்த 3 ஆண்டு காலம் கண்ணீரோடு என் தகப்பனுக்காக ஜெபிச்சு இன்னைக்கு என் ஊழியத்துக்காக தானியேலை போல காலை மதியம் என்று சொல்லி இரவன் 3 வேளையும் ஜெபிக்கிற மகனாய் ஆண்டவரின் தகப்பனை தொட்டார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. எனக்கோ என் அப்பாக்காக இல்லை, என் ராஜாவுக்காக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அப்படி எழும்பணும், உங்க குடும்பத்துக்காக நீங்க எழும்பணும், நீங்க ஜெபிக்கணும், முழங்கால் போடணும். அவங்க கூட போராடவே போராடாது. நம்ம செய்ய வேண்டியது தேவ சமூகத்துல கண்ணீர். நீ போப்பா, நான் உனக்காக முழங்கால் போடுறேன், என் ராஜா பார்த்து பாரு எல்லாமே. ஆமே. அதுக்கப்புறம் பாருங்க, அவர் எனக்காக தகப்பனாரே ஆண்டவர் எழுப்பினார் ஜெபிக்கிறதுக்காக. குடும்பம் முழுதுமாய் நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றோம். 2008 வரைக்கும் பயங்கர போராட்டமா இருந்தது. ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தோம். வீட்லயே அபிஷேகம் கிடைச்சதுங்க. நான் ஒரு சினிமா பைத்தியம், பாட்டு பைத்தியம். மோகன் பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலேஜ் படிக்கும்போது எல்லாம் லைனா உட்காந்துப்பாங்க, எல்லாம் நேர் விருப்பம் கேட்பாங்க, இந்த பாட்டை பாடுமா, எனக்கு அந்த பாட்டை பாடுவான்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு சினிமா பாட்டு பாடு. சினிமா பைத்தியம் நான் ஒரு காலத்துல பயங்கரமா பாடிக்கிட்டே இருக்கேன். ஒரு எந்த வேலை செய்தாலும் ஒரு பாட்டு, இப்படி போனா ஒரு சினிமா பாட்டு, இப்படி இருந்த என்னைய ஆண்டவர் தொட்டார். உலகத்துல இருக்கும்போது நினைச்ச ஒருவேளை இந்த தாளந்துகள் எல்லாம் விக்கிரகம் தான் கொடுத்தோம். அப்புறமா தான் தெரிஞ்சது, அல்லேலூயா, தாயின் கருவிலே உருவாகும் உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன். அவர் நாமத்து மகிமைக்கென்று அவர் என்ன பண்ணாரா நமக்கு. ஹல்லேலூயா. பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாடுறவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், பயங்கர பிடிக்கும் எனக்கு. கடைசியா ஆண்டவர் பார்த்தாரு, மகளே நீ என்ன பார்த்துக்காக உன்னை அழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தொட்டார். ஆமே. 2 தம்பிகளுக்கும் வீட்டுல அபிஷேகம் கிடைச்சிச்சு, ஆனா எனக்கு கிடைக்கல. அவர் உட்காந்துக்காரங்க பின்னாடி அந்த ஐயா தான் சொன்னார், மோசஸ் பிரகாஷ் ஐயா, நீ இப்படியே பண்ணிட்டு நைட்டாவே இப்படி கண்ணை வச்சுட்டு இருப்பாங்க. நானு வீட்டுல பேய் நடமாடுதுல, ஜெபிக்கவும் மனசு வராது, டிவி பார்க்கணும், சினிமா பார்க்கணும், நாடகம் பார்க்கணும். நாடகம் எவ்வளவு முக்கியம் இல்ல, அப்படிதானே? இன்னைக்கு முடிஞ்சது கூட நாளைக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், பேக்கப் பண்ணிக்கலாம், கூட இருக்கவங்க சொல்லிடுவாங்க. அப்படி ஒரு பயங்கர வெறி. கண்ணை முடிச்சு இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. பரிசுத்தாவி எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்பதான் என் தம்பி ஆண்டவர் எழுப்பினார், இப்படியே நீ இருப்பாய், ஆனால் இரவெல்லாம் பயப்படுற, காலையில உட்கார்ந்துட்டு இருக்கேன், உனக்கு என்னை கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி 2 சகோதரர்கள் என்னை பரியாசம் பண்ண பொழுதுதான் ஆண்டவர் சமூகத்துல ஒரு முடிவு எடுத்து ஒரு நாள் உபவாசம் பண்ணி எப்படியாவது அவர்கிட்ட வாங்கிடணும்னு சொல்லி ஒரு வெறி வந்து பெட்ரூம்ல போய் தாழ்பால் போட்டு முழங்கால் போட்டு சோமனி, ஆண்டவரே பரிசுத்தாவே எனக்கு ஊற்றுங்கப்பா, எனக்கு கொடுங்கப்பா, எனக்கு ஊட்டுங்கப்பா, எனக்கு ஊத்துங்கப்பான்னு சொல்ற உடனே அவர் சத்தமே கேட்கல, அமைதியா இருந்தார். பார்த்தேன், இந்த ரூமை விட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி என் மார்பிளையும் குத்தி கொண்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, 2 கையிலையும் குத்திட்டு அழுது. என்னை வெளியே போனா எனக்கு கிண்டல் பண்றானுங்க 2 தம்பிகளை. எனக்கு பரிசுத்தாவே நீங்க கொடுக்கணும்ப்பா, எனக்கு பரிசுத்தாவே நீங்க கொடுக்கணும்ப்பா, நான் விட மாட்டேன் உங்களேன்னு சொல்லி அழுதேன். 2 நாள் ஆச்சு, 2.5 ஆச்சு. அப்படியே மெல்லிய பிரசன்னத்துல கர்த்தருடைய பிரசன்னம் என்னை நிரப்ப ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. சந்தரவலவ தீரவாக்கல தூரவராஷ்டேகலோ மே ப்ரோஹாலதி மியஹம்மே மே ஷோவே ஹே யாத்வா ஹலோதி மி கமானத்வா. எது இருக்கோ இல்லையே, பரிசுத்தாவி இத்தனை வருஷம் பத்திரமா பார்த்திருக்கேன். என்ன பண்ணாலும் அந்த கண்ணிகை 10 வெள்ளி காசையும் 1 தொலைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாளாம்? இன்னைக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ இல்லையா, ஆவியானவர்களுக்குள்ள இருக்காரான்னு டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஆண்டவர் வரப்போகிறார் சீக்கிரம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த பிரசன்னம் இங்க இறங்க பாருங்க. இன்னும் இருக்காரு, இன்னும் இருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் இருக்கிறாரு, திருவை இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஊழியக்காரத்துல சொன்னேன் 20 அபிஷேகம் இறங்குது சொன்னாங்க. அதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. பாடும் போது தான் பரிசுத்தாவி இறங்குவார், பைபிள் படிக்கும் போது தான் பரிசுத்தாவி இறங்குவார் அப்படின்னாங்க. இல்ல, பரிசுத்தாவி மேல எப்பவுமே பரிசுத்தாவி இறங்கிட்டே இருக்காரு, அக்கினியா இருக்காரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, என்னை புடமிடும்படியாக அந்த ஆவியானவர் எனக்குள்ளே பயங்கரமாய் கிரியை செய்ய
மகிமையின் சரீரமாய் மாற்றும்படிக்கு 24 மணி நேரம் அவருடைய அபிஷேகம் இறங்குகிறதை என்று பார்த்தேன். தூங்கும் பொழுது கூட அவரை பாடிக்கிட்டே இருக்கிறேன். எந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருந்தது. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி ஆண்டவரை சீக்கிரம் எனக்கு ஒரு மேரேஜ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். சித்தப்பா பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் இல்லை, எனக்கு கிண்டல் பண்றாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு என்ன பண்ணல, ஆண்டவர் சொல்றாரு எனக்கு காது கேட்கல மேல, கொஞ்சம் மாத்தி ஜெபம் பண்ண அப்படின்னாரு. எப்படி ஜெபம் பண்ணு, கொஞ்சம் மாத்தி ஜெபம் பண்ண மேல எனக்கு காது கேட்கல. ஆண்டவரே தேசத்துக்காக வருகிறேன். என்னமா சொன்ன, என்ன சொன்னமா, நீங்க இயேசு கிறிஸ்து நம்ம கேளுங்க. தேசத்துக்காக, என் தெரு மக்களுக்காக, என் வீட்டுக்காக, என் குடும்பத்திலே கூட இருக்கிற அநேக பிள்ளைகளுக்காக நம்ம சமூகத்துல வருகிறார். அப்பா அவர்களை தொடுங்க. வீட்டுல அழுவ. எங்க அப்பா வந்தாரு, நீ எப்ப பார்த்தாலும் அழுதுகிறேன், ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இவ்வளவு அழுது வீட்டுல ஓட போட்டுட்டு இருக்கேன். அப்பதான் நான் தேசத்துக்காக ஜெபிக்கும்படி ஆவியானவரை நீங்க எழுப்பினார். அநேக ஊழியர்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் எழுப்பினார். அந்த அபிஷேகத்தை தற்காலத்துக்கு அப்படியே அக்கினி இறங்கிட்டே இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. எவ்வளவு அபிஷேகம் இருந்துச்சோ அந்த அளவுக்கு உடைக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன். ஆண்டவர் தரிசனம் காட்டுறாரு காலையில. அப்படியே ஒரு வேதனையான ஒரு சூழல், முகமெல்லாம் ரத்தம் வடிந்து காலையில அதிகாலையில தரிசனத்தை பார்க்கும் பொழுது அப்படியே எழுந்து துடிச்சு எழுந்து உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எந்த நேரம் பாருங்க 24 hours தேவ சமூகம் தூங்குற அந்த நேரங்கள் 4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்ல எனக்கு 24 மணி நேரம் பத்தலாம் ஒரு சமூகத்துல அப்படி உட்கார வச்சாரு. பலி செலுத்திக்கிட்டே இருக்கும். சோத்திர பலி முக்கிய ஆகிட்டே இருக்கா, அது காட்டுங்க. இப்ப இல்லையா, சோத்திர பலி புக்ல பாத்தீங்கன்னா நம்பர் சொல்ல இருக்கும், அதுக்கப்புறம் சோத்திரம் இருக்கும், அதுக்கப்புறம் வசனம் இருக்கும், மறுபடியும் ஒரு சோத்திரம் இருக்கும். அதுல 5 சோத்திரத்தை கவுண்ட் பண்ணி ஒரு நாளைக்கு 1 லட்சம் சோத்திரம் கொடுப்பேன். காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் 50,000 சோத்திரம் 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 அப்படியே அந்த பிரசனத்தை காப்பாத்திக்கிட்டே அந்த அபிஷேகத்திலேயே நிரம்பியே இருந்த ஆண்டவர்கள் அப்படி வழி நடத்தினார். ஏன்னா அநேகருக்கு மந்திரக்கட்டில இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுவிக்கும்படி உன்னை கொண்டு போகிறேன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் பயன்படுத்த ஆரம்பிச்சார். அல்லேலூயா. தரிசனம் காட்டுறாரு. இப்படி ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு மதில் சிவருக்கு அங்க எல்லா ஜனங்கள் எல்லாம் அதை ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்கள், சிறு பிள்ளைகள் எல்லார் மத்தியிலும் நான் நின்று சபை ஊழியத்தை செய்யற மாதிரியான ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். உடனே அதை சுமந்து கொண்டு போய் நிறைய ஊழியக்காரங்க சொன்னாங்க, ஐயா எனக்கு ஆண்டவர் தரிசனம் காமிச்சிருக்காரு, எனக்கு சபையை கொடுங்கன்னா போமா. பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, பெண்கள் பலிபீடத்துல ஏறக்கூடாதம்மா. பவுல் சொல்லியிருக்காருமா சபையில பேசக்கூடாது, ஸ்ரீகள் சபையில பேசுகிறது அயோக்கியமா இருக்கும், வீட்டுல போய் டவுட் கேட்டுக்கன்னு சொல்லியிருக்காருமா சொல்லி உடைச்சாங்க. ஆண்டவர் சொன்ன தேவனே என்னப்பா அப்படி சொல்றாங்க, பவுல் உனக்கே அப்படிதான் சொன்னாரா அப்படின்னு பொழுது நீ அமைதியா இருந்தால கர்த்தர் உனக்கு காண்பித்த தரிசனத்தை நான் நிச்சயம் என்ன பண்ணுவேன். அல்லேலூயா. தரிசனம் தந்தவர் வரவா தரிசனம் கொடுத்துட்டாரு. தரிசனம் கொடுத்துருமா போமா தீர்க்க தரிசனம் சொல்லுவியா, உனக்கு ஒரு மைக் தர அந்த ஓரமா உட்காந்துக்கோ. பலிபீடத்துல கண்ணை மூடி ஏசப்பா வார்த்தை கொடு, கட்டு உடைப்பார் ஆண்டவர், காணிக்கை கொடுக்குறேன் கிளம்பு. உடைச்சாங்க. எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருந்து, அப்ப நீங்க கொடுத்த தரிசனம் நிறைவேறணும். என் குடும்பத்தை விடுதலையாக்குனீங்க. நான் என்னுடைய படிப்பெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக வரேன். நல்ல ஸ்கூல்ல நான் வேலையை விட்டு வரும்போது நல்ல டீச்சர் வேலையை நல்ல கைதறை சம்பளத்துல விட்டு வந்துட்டு ஆண்டவர் என்னுடைய வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். எத்தனை பிள்ளைகள் இப்படி அவசரப்படுறாங்க, அந்த வீடுகளுக்கெல்லாம் போய் என்னை நீங்க கூட்டிட்டு போனோம், நீங்க காண்பித்த தரிசனம் உண்மைனா நீங்க என்னை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வீடு சந்திப்புகள் இருக்கிற இடத்துல ஆவடியில பாத்தீங்கன்னா ஒரு அம்மா சொன்னாங்க,
ஏமா நீங்க வந்து இப்ப மிஷனரி ஊழியத்துக்கு போங்கம்மா அப்படின்னு, அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. மிஷனரி ஊழியத்துக்கு போங்க, 1 வயசு பாப்பா அங்க இருக்கா, பின்னாடி பாப்பா உட்காந்துருக்கா, நீங்க வந்து மிஷனரி ஊழியத்துக்கு போனீங்கன்னா அங்க மிஷனரி ஊழியம் கிடைக்கும். சென்னையை சுத்திலும் கிராமங்கள் இருக்குது, அந்த கிராமங்களில வீட்டோடு கூட சேர்ந்து ஊழியம் நடத்தலாம், நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பெரிய பெரிய மனுஷங்க எல்லாம். நான் போறேன், நல்ல பைபிள் எடுத்துட்டு போய் பார்த்தா அங்க கரண்ட் இல்லைங்க, தண்ணி இல்லைங்க, சுத்தி இருட்டு, எப்படி இருக்கும் பார்த்துங்க. கூட்டிட்டு போய் கஷ்டம் காமிச்சாங்க. நான் சரி ஆண்டவரே உங்க சித்தம் இதுவா இருந்தாலும் என்னைக்கு இருக்க வைங்க அப்படின்னு சொல்லி சுகுவார் சத்திரம் காஞ்சிபுரத்துக்கு முன்னாடியான ஒரு இடத்துக்கு 1 வயசு குழந்தை நானும் என் கணவர் போனேன். கணவர் ஊழியத்துல இல்லை, அது ஒரு சாட்சி. கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் இனி அவர்கள் அழைப்பார்கள், அல்லது ஒரு நாள் நான் விடுதலையை சொல்லுகிறேன், உங்களை உயிரோடு எழுப்ப நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நானல்ல, இயேசுவின் நாமத்தினால உங்களை தட்டி எழுப்பும்படியாக கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. போறோம், நானே கணவர் 1 வயசு குழந்தை கூட்டிட்டு போக நான் சொன்னேன், இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கவே நீ சமாளிச்சுப்பாமா அப்படின்னு. பரவாயில்ல கண்டிப்பா, ஏன்னா எனக்கு என்ன இல்லை, வாடகை கட்ட முடியாது, ஊழியத்துக்கு வந்துட்டேன், உங்களுடைய ஊழியத்தை செய்யணும் ஆண்டவர்னு சொல்லி போனான். பாய் சுருட்டி வச்சுட்டு இருந்த, காலையில சுருட்டி போட்டுட்டு பிராய போடுவோம்னு பார்த்தா நிறைய தேளுங்க கொட்டோம் அப்படின்னு. வீட்டு வாசற்படியில காலையில வந்து அப்படியே பாம்புங்க படுத்திருக்கும். நான் ஒரு சின்ன பல்லிகை பேட்டுவேங்க, அப்படி விட்டு ஆண்டவரை கொண்டு போயிட்டார். 6 மணி ஆயிடுச்சுன்னா இந்த டியூப்லைட்டே தெரியாது, ஃபுல்லா அந்த பூச்சிகள் அடைஞ்சிரும் அப்படின்னு. 6 மணிக்குள்ள நான் சாப்பிடணும் நைட்டு சாப்பாடு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா இது, அவங்கள நம்பி தானே நான் வந்தேன் ஊழியத்துக்கு. எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க, எனக்கு ஊழியம் கிடையாதுன்னு. சபை ஊழியம் கொடுத்திருக்கீங்க, நான் வந்தேன், இப்படிப்பட்ட ஒரு கடுமையான இடத்துல கொண்டு வந்துட்டீங்களே ஆண்டவரே. ஆண்டவர் அமைதியா இருந்தார். சரி, அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இங்க சமாளிக்க முடியல, இன்னொரு இடத்துக்கு போவான்னு சொன்னாங்க. அது பயங்கரமா இருக்கு, கண்டு எதிர்க்கே பாம்பு மேய்ஞ்சிட்டு, கணவர் பாம்பு நல்லா அடிப்பார், எடுத்துட்டு போய் அப்படியே நச்சுக்கிட்டே இருப்பார். அதை பார்க்கும் போதே வேதனையா இருக்கு. எனக்கு உயிர் என் கையில இல்லை, உயிர் ஊசலாடிட்டு இருக்குது. ஆண்டவரே என்னை உயிரோடவாவது நீங்க என் தேசத்துக்கு என் பட்டணத்துக்கு நீங்க அனுப்புவீங்க. கரெக்டா தான் சொல்லியிருப்பாங்க, பெண்கள் ஊழியத்தை நிக்க முடியாதுன்னு சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், மகளே நீ அமைதியா இரு. நான் என்ன பண்ணிட்டேன், நேரடியாக போய் என்ன மாட்டேன்மா, என்னால இருக்க முடியாதுமா, நான் எங்க சென்னைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைய கூட்டிட்டு போயிட்டேன். பாப்பாவே ஒரு சாட்சி தான். காலையில அதாவது பாத்தீங்களா, வயிற்றுல நடிச்ச நாள்ல இருந்து சரியான ஆகாரம் இல்லை, முட்டி அவளுக்கு முட்டிலேயே தான் நடப்பா. ஒரு 1.5 வயசு வரைக்கும் 1.5 வயசு வரைக்கும் முட்டிலேயே நடந்துட்டு இருப்பாங்க. சரியான ஒரு குழந்தைங்களுக்கு நடக்க முடியாது, ஏன்னா மாத்திரையிலேயே வளர்ந்தபடினால அந்த குழந்தைக்கு நடக்க முடியாதபடியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதனால அந்த ஊழியத்தை விட்டு வரும்பொழுது கர்த்தர் நல்ல நடமாட வைத்தாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு பிரயாசங்களையும் பார்க்கிறார், நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார், அலைச்சல்களை பார்க்கிறார். வீட்டுக்கு போய் நம்ம ஒரு வாடகை வாங்கிட்டு போயிடும், அந்த இடத்த விட்டு ஓடிடுவோம்னு சொல்லி ஓடியே போனேன். போயிட்டு மறுபடியும் ஒரு சப்தப்படி விசுவாசியா உட்காந்தேன். ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல உட்காந்தா எனக்கு பிடிக்காதுங்க. நீங்க அசால்ட்டா நீங்க ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறாங்க நிறைய பேர், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளைக்கு வராதபடிக்கு அசட்டை பண்றாங்க. போய் உட்காந்து எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, சபை கிடைச்சதுன்னு போன பெரிய பாஸ்டருக்கு போன மறுபடியும் வந்து உட்காந்துட்டியா, உனக்கு அந்த அழைப்பு இல்லை. நான் சொன்னேன், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கேன், நான் கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கேன். 6 நாளும் எனக்கு ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்த வந்திருக்கேன். நான் உடைக்காதீங்கன்னு சொல்லிட்டு வெளியே போய் முழங்கால் போட்டு ஆண்டவருடைய சமூகத்துல அழுதேன். இனி எனக்கு நீர் ஒரு இடத்தை கொடுக்குற வரைக்கும் நான் ஓய்வு நாள்ல போய் இங்கே உட்கார மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி. அப்பதான் ஒரு அண்ணா நடந்து வந்தாரு. அண்ணா உங்க மாடியில கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா, நான் ஊழியம் நடத்த அப்படின்னு சொல்லி. சரி நம்ம எடுத்துக்க மாட்டேன்ட்டாரு. ஹல்லேலூயா. ஒரு 10 பேர் உட்காரும்படியான ஒரு சின்ன இடம் அப்பொழுது கிடைச்சது. அங்க ஜனங்கள் உட்கார்ந்து நல்லா ஆராதிச்சோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்குள்ள 70 பேர் வர ஆரம்பிச்சாங்க. கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை கரங்களை நல்லா உற்சாகமாய் தட்டுங்க. ஆண்டவருடைய அழைப்பு இருந்தபடியாலே 70 பேர் வந்தவங்க சேர்ந்த பிள்ளைகளை ஆண்டவர் சபையை தேடி ஓடி வர வைத்தார். நிறைய பேர் சொன்னாங்க, மகன் ஆண்டவர் இல்லை, இயேசு இல்லை. எப்படி உடைக்கிறாங்க அவர்கள? இயேசு இருக்கிறாருப்பா, கிறிஸ்து இருக்கிறார். தரிசனம் தந்தவர் மறக்க மாட்டார். எப்படி இருக்கும் பாருங்க. உன் கணவனை எழுப்புமா, உன் கணவனை எழுப்புமா. ஐயா நான் எழுப்ப முடியாது ஐயா. 38 வருஷமா வியாதியா இருந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பக்கத்துல இருக்கவனை புடிச்சா எழுப்ப சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு. யார்கிட்ட சொன்னாரு? ஆனா அவன் என்ன சொன்னான், என்ன தூக்கிட்டு போறதுக்கு ஆள் இல்ல, தண்ணியை குழக்கத்துக்கு தேவதூதன் கலக்கிற உடனே போய் தூக்கிட்டு போய் எவன் முதல்ல விழுறானோ அவனுக்கு தான் சோகம் கிடைக்கும். இன்னைக்கு அப்படிதான் நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க. ஆவியானவர் சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட, உனக்குள்ள என் வல்லமை இருக்கு. பேதுருவை அழைக்கும் பொழுது பேதுருவை அல்ல, அவனுக்கு பின்பதாக இருக்கிற 3000 ஆத்துமாக்களை தேவன் பார்த்தார். பெருமையான படகை ஆண்டவர் நிரப்பினார். எனக்கு வரப்போறியே இல்லையா, விட்டுட்டு அப்படியே வந்தான். ஆமே. அதுக்காக
குடும்பத்தை விட்டு குழந்தை விட்டுன்னு சொல்லலப்பா. ஆண்டவர் மனரமியத்தோடு உங்களை ஒரு தேசத்துக்காக முழங்கால் பண்ணிட்டு செபித்தாலே அது ஒரு கர்த்தருடைய ஊழியம். ஹல்லேலூயா. சபை ஊழியத்தை படிப்படியாக ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். பாஸ்டருடைய ஆர்டினேஷன் எடுத்தேன். டிப்ளமா இன் தியாலஜி படிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். மாஸ்டர் ஆஃப் தியாலஜி முடிக்கும்படியாக ரெவரண்ட் பட்டத்தை ஆண்டவர் படிக்கும்படியாக ஆண்டவர் உலக படிப்பு காட்டிலும் கர்த்தருடைய படிப்பு 3 டிகிரிகளை முடிக்கும்படி ஆண்டவர் இறக்கம் பாராட்டினார். அரசாங்கத்துல முத்திரை போட்டு மனவாட்டி தீர்க்கதரிசன தேவ சபை யாரெல்லாம் சபை இல்ல ஒரு ஸ்ரீ ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நீங்க அவங்களை தேடி நான் பார்க்க முடியும். தூரம் போயிட்டாங்க. இது கர்த்தருடைய சித்தம். அதனால அந்த பொம்பளை நீங்க அதை போட்டு நிக்கிறது எல்லாரும் தூரம் போயிட்டாங்க. அப்படி ஆக்குவார் நம்முடைய ஆண்டவர். நீங்க செய்ய வேண்டியதை அவருக்காக வெட்கப்பட்டு வேதனைப்பட்டா இருந்தாலும் சரி, நான் எழுதுவேன். என் ஆண்டவருக்காக என்னை அழைத்த தெய்வம் அவர் கொடுத்த அபிஷேகம், அவர் கொடுத்த காரியங்கள். ஹல்லேலூயா. தம்பிங்க சரியா தெரியாது அன்னைக்கு. ஏன்னா குழந்தைங்க கிட்ட கொண்டு போயிட்டாங்க. முதல்ல அதுதான்ப்பா எனக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு மீட்டிங். லாஸ்ட் மீட்டிங் நான் அட்டெண்ட் பண்ணதுதான். ஒரு பொம்மை மாறி போய் நின்றுட்டு வந்துட்டேங்க. ஒண்ணுமே சொல்ல முடியல. படிக்கிற பிள்ளைக்கு ஜோம் பண்ண வாங்கிட்டாங்க. என்னுடைய என் மேல உள்ள இருக்கிற ஃபயரே வேற. என்ன கொண்டு போய் நிக்க வச்சுட்டீங்களா? இங்க கொண்டு வரதுக்கு தான் ஆண்டவர் அங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஓ சந்தரலரி கலரலோ ரெவலூஷன் கரோ. Thank you Holy Spirit. பசுமாவே நிரப்புங்க ஆண்டவர். எனக்குள்ள இருக்கிற பச்சை எரிகிற அந்த வல்லமை பிள்ளைகளுக்குள்ள பச்சை எரியட்டும் ஆண்டவர். ஜீசஸ் ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. குழந்தைகளுக்கு கூட்டு வரலமா? உன்னை ஊருக்கு கூட்டு வர போறேன். நீ அதனால வந்து சும்மா இருந்துட்டு போயிட்டு ஆண்டவர் அனுப்பினார். ஆனால் இந்த ஊழியங்களை தான் நான் விரும்புகிறேன். வசனத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 நேரம் இல்லை, ஒரு 10 நிமிடம் மாத்திரமே கர்த்தருடைய வார்த்தை சொல்லி ஆமென் ஜெபிக்கலாம் எல்லாரும். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியா விழித்திருக்கிறது. நாழிகை சொல்லுங்க. எத்தனை பேர்லாம் இவன் எப்போ ஒருவன் காத்துட்டு இருந்தீங்க? சும்மா சொல்லுங்க. நான் உடனே ஏசு கிடையாது. என்ன எவ்வளவு லேட்டா வராங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்களா? நானே காலையில எங்களுடைய சர்வீஸ் சபையில முடிச்சுட்டு கிட்டத்தட்ட வருகின்ற ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி நமக்கு 10 ஆண்டு முடிஞ்சு 11வது நம்முடைய சபையின் ஆண்டு. என் தம்பி எனக்கு அவ்வளோ ஒரு ஒத்தாசை. உங்க மத்தியில பாடினான்னு பார்த்தீங்களா? அருமையான என் தம்பியோட மனைவி பொன்னேரியில இயேசுவே பரிகாரின் ஊழியங்கள். என்னுடைய அங்கிள் அவங்களுடைய அப்பாவும் ஒரு ஊழியக்காரோட தலைவராக இருந்தாங்க. அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஊழியக்காரர் மகளை தான் தம்பிக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அவருடைய ஊழியத்தின் அழைப்பில். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மனுஷகுமாரன் வரும் நாளையும் நாழிகையும் நீங்கள் அறியாதிருக்கிறபடி நான் எப்படி இருங்க? விழித்திருங்கள். எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க? சரி, ஒன்றும் வெக்கப்படாதீங்க. கை தூக்கு. இன்னைக்கு ஆவியால ஊற்ற போறாருல, எல்லாரும் நிரப்ப போகிறாருல. ஹல்லேலூயா. இந்த 25ஆம் அதிகாரம் ஒரு விசேஷமான அதிகாரம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவண்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக பெறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. சபையில 2 கூட்டம் இருக்கு. புத்தியுள்ள கூட்டம், புத்தி இல்லாத கூட்டம். ஹல்லேலூயா. புத்தி உள்ளவர்கள் எல்லாம் சொல்லுங்க வேண்டாம், அப்புறமா பாத்துக்கலாம், எல்லாமே அப்புறமா யோசிக்கலாம். ஆமென். புத்தி உள்ளவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சபைக்கு வருவாங்க, சத்தியத்தை கேட்பாங்க, ஞானஸ்தானம் பண்ணப்படுவாங்க, அதுக்கப்புறம் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுவாங்க, வரங்களை பெற்றுக் கொள்ளுவாங்க, ஆண்டவருக்காக ஏதாவது எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஊழியக்காரங்க ஜெபம்ங்கறாங்களா போய் விசாரிப்போம். ஆமென். முழங்கல் போட்டு வீட்டுல ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய தெருக்காக, நம்முடைய மக்களுக்காக ஜெபிப்போன்னு இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் அந்த மணவாளனுடைய வருகைக்கு அவர்கள் ஆயத்தமாய் எப்பொழுதும் பரிசுத்தாவிலே நிறைந்தவர்களாகவே இருப்பார்களாம். புத்தி இல்லாதவர்களை குறித்து நம்ம பார்க்க பொழுது முதல்ல புத்தி உள்ளவர்களை குறித்து சொன்னேன். புத்தி இல்லாதவர்கள் யாருன்னா சபைக்கு வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வருவோம், ஒரு காணிக்கை அப்படி போட்டுருவோம். எனக்கு பரிசுத்தாவிலாம் வேணாம், பயமா இருக்கு, எகிரி உழுகுறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க, வெளியே போய் இந்த பாஷையை பேசணும், வீட்டை விட்டு வெளியே துரத்துவாங்க. ஒரு கூட்டம் இருக்கு, இயேசு மட்டுமே போதும். இந்த புத்தி இல்லாதவர்கள் கைகளில என்ன இருக்குது சொல்லுங்க? என்ன இருக்குது? தீவட்டி இருக்குது. 2 பேர்களை எது சமமா இருந்தது சொல்லுங்க பாப்போம். தீவட்டி இருந்தது. தீவட்டி என்பது யாரு? இல்ல நீங்களா பல காலத்து விசுவாசிங்க, நீங்க எனக்கு சொல்லி தரணும்.
தீவட்டி என்பது இயேசுவை குறிக்கிறதா இருக்கு, வெளிச்சத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் சொன்னார், 3.5 ஆண்டு காலம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்து அவர் சொன்னாரு, நான் போகிறது உங்களுக்கு நலமாய் இருக்கும், நான் போவேனானால் உங்களுக்கு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்துவார், நான் செய்த எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அந்த அவர் வந்து என்ன செய்வாரா, பாவத்தையும் நீதியும் நியாயத்தன்மை குறித்து கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். எனக்கு ஒரு கூட்டம் இருக்கு, எனக்கு ஏசப்பா மட்டும் போதும், அவர் நாமத்தை நான் கேட்டுட்டே இருப்பேன். ஏசப்பா கொடுங்க, ஏசப்பா அப்படி செய்யுங்க, ஏசப்பா அப்படி கொடுங்க, போதும். ஜோம் பண்ணா ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்க கை இருக்குது, அவங்க தலைமையில கை வைப்பாங்க, அவங்க ஜோம் பண்ணாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. யாருக்குன்னா வயிற்று வழியில உங்க வீட்டுக்கு தேடி ஆண்டவர் அனுப்பினா கூட, எப்பா நான் ஜோம் பண்ண முடியாது, அவங்க சபைக்கு போயிடலாம், அந்த மீட்டிங் நடக்குது, அது வரைக்கும் அவன் வயிற்று வழியில சாகும், அது வரைக்கும் அவன் என்ன பண்ணலாம், வயிற்று வழியில இருக்கணும். அப்படியா இல்ல, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி வெற்றி உங்க மேல வச்சுட்டாருன்னா அதுல வரங்கள் இருக்கிறது, வரங்களோடு தான் அந்த கிரியைகள் இருக்கு என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் வெவ்வேறு பாஷைகள் எப்படி பேசுறாங்க, அவர்கள் தந்ததில் வரத்தின்படி அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். புத்தி இல்லாதவர்கள் இயேசுவை மட்டும் போதும், எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டாம், மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாகப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் சீக்கிரமா வர போறாருங்க. யாரெல்லாம் கோபமா இருக்கிறீங்க கைத்து காட்டுங்க, போய் சொல்லக்கூடாது, நானே இருக்கேன். நம்ம மனசு கஷ்டமாயிடுச்சு, நம்மளே சர்வீஸ் முடிச்சு பயங்கர டயர்லாம் நிக்கிறோம், கோவம்லாம் இல்ல, கொஞ்சம் ஐயோ எனக்கு நிக்க முடியல, நிக்க முடியாதுங்க, ரொம்ப பலவீனமானவன் நானு, எனக்கு 8% தான் ரத்தம் இருக்கு, அவ்வளவு ஃபாஸ்டிங். அதான் சொல்றேன், வெறி பிடிச்சிட்டு அலைஞ்சிடும். வெறி பிடிக்கிறது கூட எப்படி வெறி பிடிக்கிறோம், ஞானமா வெறி பிடிக்கணும். ஃபாஸ்டிங் அப்படி போடுவேன், வயிற்ற பயங்கரமா காய வைப்பேன், தண்ணி குடிக்கவே மாட்டேன், தண்ணி குடிக்கணும், ஆண்டவர் ஞானமா நடக்க சொல்லியிருக்காரு. போயிடுவேன், ரொம்ப தைரியமா ஒரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுவேன், அவங்க சாப்பிடுவாங்க, ரொம்ப அதிகமான ஞானி இல்லை நானு, வேண்டாம் நான் ஜெபம் பண்ணி தான் சாப்பிடுவேன், இந்த பிசாசை வெட்டிட்டு தான் சாப்பிடுவேன், என்ன பண்ணுவேன் சாப்பிடுவேன், எனக்கு அது வரைக்கும் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லி வயிற்ற நல்லா காய வச்சுட்டேன். திருமணம் ஆனவுடைய என் சரீரம் பயங்கரம், இன்னைக்கு ஆண்டவருக்கு ஓட முடியல, நிக்க முடியல உண்மையாவே சிஸ்டர். ஐயோ இன்னும் வண்டி வரல, எந்த வண்டி அனுப்புறாங்க தெரியல, இங்க பல ஆட்டங்கள் இருக்கு, நாங்கள் இறங்கின உடனே ஒரு ஆட்டக்காரன் கேட்டான் எங்க போன சொல்லுங்க நான் கூட்டு போறேன்னு, இவங்க சொல்லி இருந்தாலாவது போயிருக்கலாம், என் தம்பின்னு சொல்லிப்பா நிக்க முடியலப்பா, எனக்கு இடுப்பெல்லாம் இதுப்பா ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய சபையில ஆகாரம் வேற நம்ம காலையில வந்து எல்லாம் செஞ்சு போட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டோமா முடியல, அதனால ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. சொல்லுப்பா ரொம்ப முடியலப்பா வீட்டுக்கு போயிடலாமா, இப்ப ஆண்டவர் பேசுவோம் மண்டையிலேயே போடுவேன், யாரை அனுப்பி உடைய கொண்டு வந்தீங்க அனுப்ப போறேன், நீ வீட்டுக்கு போறேன், அவ்வளவு முடியலங்க உண்மையாவே. பரிசுத்த ஆவிக்குள்ள வந்து எனக்கு நல்ல பலன் அடைஞ்சிட்டேன் நான், பாடுற பாடல்கள், செவித்த செபங்கள், அல்லேலூயா, ஆவியிலே என்னை உயிர்ப்பித்ததை நான் உணர்ந்தேன். ஆமென், அல்லேலூயா. நாம மகிமைப்படுவதால் மனவாட்டி எப்படி இருந்தாலும் ஆயத்தமா இருந்தாலும், புத்தியுள்ள மனவாட்டி பரிசுத்த ஆவியை எண்ணெயை சேகரித்து வைத்துக் கொண்டிருந்தார். எல்லாரும் 10 பேருமே உறங்கிடுறாங்கன்னு சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம் 5ஆம் வசனத்துல. மணமகன் வர தாமதித்த பொழுது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். நடு ராத்திரியில இதோ மணமகன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகள் என்ன பண்ணாங்க, அப்பதான் ஆண்டவர் வந்து இப்ப வந்து நிப்பாரு, நீ அபிஷேகம் பண்ணியா, நீ அபிஷேகம் வச்சிருக்கியா, உனக்கு அபிஷேகம் இருக்குதா, அபிஷேகம் அப்படி கேட்பாரா இல்ல, அவர் மேக்னெட் மாதிரி வந்து நிப்பாரு. யார்கிட்ட இந்த பரிசுத்த ஆவி இருக்கு அவங்க போய் டக்குன்னு அவர் கூட போய் அப்படியே அட்ராக்ட் ஆகி அவங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க. அது சீக்கிரம் வரப்போறாங்க. கைப்பிடி சொல்லுங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். கணக்கு கேட்பாரு, கேட்பாரா இல்லையா, கண்டிப்பா கேட்பாரு. அப்பா அம்மா ஜோமன்யமா கேட்பாரு, எல்லாம் கேட்பாரு. நீ என்னமா எத்தனை ஆத்தமாமா சேகரிச்ச, உன் பரிசுத்த ஆவியை ஊத்துன எத்தனை பேரை சேகரிச்சு கொண்டு வந்த, உன் கோபத்தினால அவன் செத்து போயிட்டான் தெரியுமாமா, அப்படி சொல்லுவாரு. உன் கோபத்தினால அவன் விழுந்துட்டான் தெரியுமா, நீ வைத்திருந்த கசப்பு நிமித்தமாய் அவன் என்னிடத்துல வரவே இல்லை தெரியுமா, உன்னால ஒரு 50 ஆத்துமாவை நான் கொண்டு வரலான்னு பார்த்தேன், நீ ஒன்ன கூட்டிட்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. 10 வருஷம் 20 வருஷம் விசுவாசிகள் இன்னைக்கு என்ன பண்றாங்க, என் வீட்டுல விடுதலை இல்ல, என் வீடு கட்டப்படல,
கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. நீ மறித்து பாதாளத்திற்கு போயிருக்க வேண்டிய உனக்கு ஜீவனை கொடுத்து உன்னை இந்த பூமியில வச்சிருக்கிறான். ஆனா நீ இன்னைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிற? அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். நீங்க அவங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் வசனம் சொல்லுது, நீங்களும் அழுது அந்த வசனம் நிறைவேறணும், அதனாலதான் நாங்க அழுது புலம்பிட்டு இருக்கிறோம். இல்ல, நீ அழுது புலம்புகிற கூட்டம் அல்ல, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் தேவனுடைய சமூகத்திலே வந்து அவர்கள் மகிமையாய் நிற்பார்கள். அநேகருடைய ஆத்தும பாரத்தை அவர்கள் சுமப்பார்கள். அல்லேலூயா. யார் கடைசியா ஜெபம் பண்ணுது? அவங்களுக்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி ஹalleluya. சிரிக்கிறது கூட மறைச்சு நம்ம அழகா நடிச்சு சிரிச்சு அழுவ முடியுமா? அந்த மாதிரி சொல்லுங்க. நடிப்புல அழக முடியுமா? அது இருதயத்துல பாரம் இருந்தாலும் ஹalleluya. ஆண்டவர் சொல்லுவார், மகளே நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். அது சீக்கிரமாய், ஆனா எந்த நேரம் எந்த நாடி என்று உனக்கு தெரியாது. எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள். ஆனால் பார்க்கும் பொழுது அங்கே நடுராத்திரிலே மணவாளன் வருகிறார் என்று சொன்னவரை அவங்க எல்லாம் எழுந்து என்ன பண்றாங்க? தங்களுடைய தீவனிகளை ஆயத்தப்படுத்துகிறார்கள். புத்தி இல்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவண்டிகள் என்ன ஆகுது? உனக்கு இவ்வளவு நாள் தெரியல, அனைத்து பகுதி உனக்கு தெரியல, உனக்கு எண்ணெயை வச்சிருக்கிற உன்னுடைய அபிஷேகம் குறைஞ்சிட்டு இருக்கிறது தெரியல. அந்த அபிஷேகத்து மேல பிசாசியா ஒரு ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் பிசாசு வந்து தொடுதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? சாசுக்குரிய காரியங்கள் நம்ம வைத்திருக்கிறபடினால் அவனை வரவேற்று உள்ள உட்கார வைக்கணும். ஆவியானவர் என்ன பண்றாரு? கிரியை செய்ய முடியாதவர் அதன் மேல் முகங்கள் பூட்டப்படுகிறது. இப்ப போய் கேட்கறாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெயை கொடுங்க, கொஞ்சம் எண்ணெயை கொடுங்க. அவங்க பாருங்க எப்படி சொல்றாங்க, இப்ப என்ன பண்ண, எனக்கு உனக்கு போதாமல் இருக்கிறபடினால் இருக்கிற இடத்துல போய் பெற்றுக்கொள். அந்த கடைசி நேரத்துல நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. ஜீவனோடு இருக்கும் பொழுதே நாம் மனம் திரும்ப வேண்டும். உயிரோடு நடமாடி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நேராக வார்த்தை அனுப்புகிறார். அல்லேலூயா. இந்த இருக்கிற கிராமத்திலே ஒன்றையும் கொண்டு மகளே, ஒன்றை கொண்டு மகளே, உங்க எல்லாரையும் கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் சித்தமாகி இருக்கிறார். ஒரு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி அல்லேலூயா. உடனே அவங்க வாங்க போறாங்க. 10ஆம் வசனத்துல அப்படியே அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டாரு, மணவாளன் வந்துட்டாரு. அவ்வளவுதான். ஆயத்தமா இருந்தவர்கள் ரொம்ப முடியலன்னு ஆட்டோல வந்துட்டோம். எங்களை தேடாம, எங்களை தேடி கண்டுபிடிக்காம வர மாட்டார், ஸ்ட்ரைட்டா போயிட்டாரு. ஆனா தம்பி ஒய்ஃப் சொன்னாங்க, அண்ணி நான் இங்கே நிக்கிறேன், ஒரு ஒயிட் சாரி பார்த்தாலாவது அவங்க நிறுத்துவாங்க, நம்மள யாருன்னே தெரியாது. ஆயத்தமா இருந்தவர்கள் அவர் தூரமா போயிட்டாரு. ஆண்டவரே என்னப்பா இது, ஒரு காரே போதுன்னு. ஆமா, என்னுடைய வருகையிலும் ஆயத்தமா இருந்தாலும் உள்ள வர முடியும். இந்த கார் உனக்கு திரும்பி வந்துருச்சு மகளே, ஆனால் என் வருகையினாலே ஆயத்தமா இருந்தவர்கள் மட்டுமே அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும், பாதாளனா என்னன்னு தெரியும், பிசாசுடைய கிரியைகள் என்னன்னு தெரியும், அதோட வேதனை தெரியும். சத்தியத்தை அறிந்திருக்கிற நம்ம நரகத்துக்கு போகிறது ரொம்ப கொடூரமான காரியம். சத்தியத்தை அறிந்திருக்கிற உனக்கு அதிக ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆண்டவர் சொல்லுவார், உன்னை குணப்படுத்துகிறதுக்கு என் பிள்ளைய கொண்டு வந்த, இந்த ஆராதனையில உன்னோட பேசுறேன், ஓய்வு நாளில உன்னோட பேசுறேன், நீ மனம் திரும்பினியா? மனம் திரும்பினியா? ஆண்டவர் நியாயத்திற்கு நாள்ல கேட்பார். அது எனக்கு சத்தியம் கிடையாது, என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு நீ போவாயானால் ஆண்டவருடைய சந்திப்பினால் அது வேதனையை கொடுக்கறதா இருக்கா? பிரியமானவர்களே, சமாதான ஜெபம் அருமையான, எல்லாம் சமாதானமா இருக்கீங்களா? அல்லேலூயா. பேரே ஒரு டிஃபரெண்டா இருந்தது. ஆமென். உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்ல, என் சமாதானத்தை வைத்து போகிறேன். உண்மையா உங்க சபையில வந்தோடனே எனக்கு ஒரு சமாதானம் ஆயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த நாமத்துக்குரியவராய் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அவங்க பாருங்க, ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். பின்பு மற்ற கன்னியர்கள் வந்து என்ன பண்ணாங்க? தரங்க, கதவு தரங்க ஆண்டவர்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாருங்க? அவர் வாயில நம்மள தெரியலன்னு சொல்லிட்டா எப்படிங்க? இன்னைக்கு பாடுறோம், எவ்வளவு பாட்டு பாடுறோம், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு, நான் தான் உங்களுக்கு இல்ல அப்படியெல்லாம் பாடிட்டு ஒரு காலகட்டம் வரும்போது ஆண்டவர் நீ யாருன்னே தெரியல மகளே. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் சொல்றாரு? மத்தேயு 7ல கூட சொல்றாரு, அண்ணன் பிதாவின் பரலோகத்தில் இருக்கிற 21 வசனம், மத்தேயு 7:21 சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை
பரலோகத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி. அப்ப அன்னைக்கு நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு தெரியல உங்களுக்கு, எனக்கு தெரியல உங்களுக்கு. அந்த நாட்கள் என்ன பண்ண நான் சொல்லுங்க, உங்க நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைச்சோம், உங்க நாமத்தினால பிசாசுகளை திறக்கிறோம், உங்களுடைய நாமத்தினால அநேக அற்புதங்கள் வல்லவா. ஆண்டவருக்கே நம்ம ஞாபகப்படுத்த முடியுமாங்க? பண்ண முடியுமா? ஆனா அந்த நாட்கள்ல பண்றாங்க. யார் இவங்களாம்? வார்த்தை வரும் பொழுது அது தனக்கென்று ஏற்றுக்கொள்ளாதபடி தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினபடினால் இவர்கள் கைவிடப்பட்ட கூட்டம். கதவு சாத்தியாச்சுன்னா அவ்வளவுதான். அழகான கன்னிகளா இருக்கிறீங்க, ஆண்டவருக்காக ஓடுங்க. நல்ல ஊழியக்காரமா நினைச்சிருக்காங்க உங்களை பத்தி எரிய வைக்கிறதுக்கு. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியா இந்த பலிபீடத்திலே இருக்கிறார். உங்களுக்கு பாருங்க, பாசம் சொல்லிட்டு பாரு, இனிமே உங்க விருப்பம் செய்கின்ற எந்த சபையில எப்படி நடக்கும், இந்த அக்கிரமம் நடக்கும். ஹல்லேலூயா. உங்க பாசுக்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்துங்க. இனிமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாருன்னா யாரு? ஊழியக்காரமாக அவர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பயன்படுத்த ஒரு அருமையான ஊழியக்காரர். பாஸ்டர் மீட்டிங்க்கெல்லாம் போவேன். பாஸ்டர் என்ன சொல்லுவாரு, தூரமா உட்காந்துப்பாங்க அவங்க மனைவி, ஏமா டீ எடுத்துட்டு வாமா. முடிச்ச உடனே நான் தேடுவேன் பாஸ்டர் ஒய்ஃப் எங்க, மேலேயே காணும், இங்க ஃப்ரண்ட்லயே காணும். பார்த்தா பாவம் அந்த அம்மா ஏதோ ஒரு புடவை கட்டிட்டு வேதனையோட டீ எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கும். பாஸ்டர் ஏதாவது பாத்தீங்கன்னா பைபிள் காலேஜ் போய் உட்கார அந்த பாஸ்டர் சொல்றாரு, என்னைய பார்த்தே சொல்றாரு, பெண்கள்லாம் ஊழியம் செய்யக்கூடாது. பாவீங்களா? எங்க போனாலும் துரத்திக்கிட்டே இருக்கேன். டிப்ளமா தியாலஜிக்கு போன ஒரு வருஷம், அங்கேயே ஒரு பாஸ்டர் அது கை நீட்டி பேசக்கூடாது சபையில. அது ஏன் சொல்றாரு தெரியுமா? நம்மளாம் சும்மா இருக்க மாட்டோம், கீழே உட்காந்து இருக்கோம்லாம். இங்க இருந்து அங்க கணவர்கிட்ட அதை ஆஃப் பண்ணிய, இதை ஆஃப் பண்ணிய, குழந்தை அந்த செருப்பு மாட்டி விட்டாலே பாத்தியா பத்திரமா. இங்க இருந்து அங்க பேசிட்டே இருப்பாங்களாம். அதான் பவுல் சொன்னார், சபையில பேசாத, உன் கணவனோட இங்க இருந்து இங்க செய்ய காட்டிட்டு இருக்காது. ஆவியானவர் சொல்றதா உன் காது கேட்கணும். ஆமென். ஆவியானவர் என்ன சொல்றாரு அந்த சத்தம் தான் சபையில கேட்கணும். என் ஆடுகளின் சத்தத்திற்கு நல்ல சபைமா, கர்த்தருடைய வருகை கேட்கிற சபை தான் இது. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அதனாலதான் அவன் சொன்னார். ஆனா அந்த பாஸ்டர் என்னமா சொல்றாரு, நல்லா தெரிஞ்சோமா, டிகிரி படிச்சா கூட சரி, பெண்கள் இங்க 3-4 பேர் இருக்கிறீங்க, என்னதான் நீங்க பைபிள் ஸ்டடி படிச்சா கூட என்ன பண்ணக்கூடாது. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, அவன் பேசணும் விடு மகளே, இவர்தான் நம்ம கூட இருந்து தேடிக்கிட்டே இருப்பாரு, பேசணும் மகளே. உன்னை உயர்த்தும் பொழுது அவன் அமைதியா அடங்குவான். ஹல்லேலூயா. எடுத்து இந்த உண்மையாவேங்க இந்த 2025ஆம் ஆண்டுல இப்ப இந்த மார்ச் மாசம் மட்டும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம பெங்களூர் ஊழியத்துக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போனாரு. வலிமையான காரியங்களை கர்த்தர் செய்தாரு. என்னால் நினைச்சு பார்க்க முடியல. எல்லா ஜனங்களும் தொடப்பட்டாருங்க. ஹல்லேலூயா. அப்படியே ஸ்டேட் விட்டு ஸ்டேட் கூட்டு போறாரு. நிச்சயமா உங்களையும் செய்வார். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம இருக்கிற எல்லைகளிலே நம்ம ஒரு மகிமையான ஒரு காரியங்களை செய்யப்படி நம்மளெல்லாம் பார்த்து யாரும் கேட்க மாட்டாரு, வா மகளே. அப்படி எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்றீங்க? கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முழங்கால் படி இல்லாமா? கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்க ஆயத்தமா இருக்கிறோம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஹல்லேலூயா. புத்தியுள்ள கன்னிகள் என்றுதான் நான் விசுவாசிக்கிறேன். அருமையான சமாதான ஜெப வீட்டுக்கு வந்திருக்கிற அருமையான சகோதரிகளே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவ நாமம் மகிமைப்படுவதாக. அந்த மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் வரப்போகிறார், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நான் அங்கே போவேன். ஹல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யம் எனக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட இடத்திலே அவருக்காக நான் இந்த பூமியிலே கிரியேட் செய்து இருதயத்திலே சோர்ந்து போகாதபடிக்கு அவருக்காகவே நான் வாழுவேன். ஓ thank you holy spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க அவரோடு கூட செல்லுகிறதுக்கான ஆயத்தம் தான் இன்னைக்கு இந்த சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை கடைசி காலத்திலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை
நேசித்தார் என்று சொல்லப்படுகிறது. Thank you Lord Jesus. Hallelujah. Hallelujah. எழுப்புங்கள். எந்த தடையா இருந்தாலும் ஆண்டவர் உடைப்பார். அவர் மேல வைத்த தரிசனம் உண்மை, அவர் மேல ஊற்றின அபிஷேகம் உண்மை. மகனே சோர்ந்து போகாதே, மகனே சோர்ந்து போகாதே. ஒன்றை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய தேவன் சித்தமாய் இருக்கிறார். உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க, உனக்குள்ள வைக்கப்பட்ட அபிஷேகம் பிரசனம் பரலோக ராஜ்யத்துக்குரிய உன் பெயர் ஜீவ புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. Oh glory, thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Master. நன்றி ஆண்டவரே, மகிமை நிறைவேறுவதற்காக நன்றி. இந்த சமாதான திருச்சபை மேல இந்த அக்கினி இறங்குவதற்காக நன்றி அப்பா. இந்த வழிபடுத்தல் இருக்கிற அக்கினி, இந்த வழிபடுத்தல் இருக்கிற அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ வீரவரவ ஸ்தோத்திரவரவரியா கரவரவ மேவல வீரவரவ ஸ்ரீவரவரவரியா கரவரவ. அநேக ஊழியர்களை எழுப்புகிற ஒரு குலமாக இருந்த பயிர் அநேக ஊழியர்களை எழுப்பத்தக்கதாக சபையை உலகத்தொற்றுக்கு முன்பதாகவே கற்று தெரிந்து கொண்டீங்க. மேல 24 மணி நேரம் இறங்கி கொண்டிருக்கிற அந்த பசுதாவியர் பள்ளிக்கு மேல இருங்கப்பா. உலகத்துல இருந்து வேறு விருத்தெடுங்க ஆண்டவர். அவருடைய பிரசனை இறங்கட்டும் ஆண்டவர். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Jesus, thank you Holy Spirit. Hallelujah. எத்தனை பேர் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்கிறீர்கள்? எத்தனை பேர் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது? ஒரு சில மேல் பனி போல பிரசனம், ஒரு சில மேல் அக்கினியும் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். நீ பேசுகிற அபிஷேகம் தாமா உண்மையில வைத்த வரும். உண்மையில பேசிக்கொண்டு நீ பேசிக் கொண்டிருக்கிற அந்த அபிஷேகம் உண்மையில வைக்கப்பட்ட வரும். ஒரு சில பேர் பூர்ணமான வரத்தை வைக்கிறார். பூர்ணமான வரம், பூர்ணமான வரம். பேசுவேன், அந்நியவாசி பேசுவோம். கர்த்தரத்திலே இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. Glory, thank you Holy Spirit. மேவலதோரமே சந்தரவனவரியா கரவலவா. ஓ ரிமாக்கவனவரியா கரவலவா. மேவலதோரமே நீஷிலாவுரி வித்யாவனமே கரவலவா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தரே, அன்றைக்கு எலியா கூறின வாசகத்தை அக்கினி இறங்கிற்று. இந்த சபையில் அக்கினி இறங்கட்டும். இந்த கிராமத்தில் ஒரு அக்கினி இறங்குவதாக. அக்கினியை போல வந்தேன், அது இப்பொழுதே பற்றியது விரும்புகிறேன் என்று சொன்னீங்களே. நீங்கள் உடைக்கிற எந்த உடைப்புகளுக்கு நான் சபைவிடாத வழிக்கு சமூகத்தை தேட கற்பவர்களை செய்கிறேன். Yes Master, yes Master. பேசுகிறேன், பேசுகிறேன். நம்மளோட அக்கினி உங்கள் மேலே இறங்குகிறது. உங்கள் விலகினங்கள் மாறுகிறது. உங்கள் சோர்வுகள் மறைகிறது. அனைவருடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஓ பரிசுத்தாவி விடுதலை வரும்பொழுது நீங்கள் வெள்ளமெடுத்து யூரியாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசிகளிலும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னாரே. இயேசு கிறிஸ்துவோடு அநேக ஸ்திரீகள் ஊழியம் செய்தார்கள். ஹalleluya. அநேகர் புறப்பட்டு போறீங்கப்பா. அநேகர் ஆண்டவருடைய இடையிலிருந்து உங்களை புறப்பட்டு சென்று அநேக இடங்களில் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய சித்தமாக இருக்கிறார். அது அப்படியே ஆகும், அது அப்படியே ஆகும். ஆமென், 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 ஆமென். Thank you Lord Jesus. Glory. புத்தியுள்ள கண்ணுகளை போல நாங்கள் வாழணும். புத்தி இல்லாத ஆயத்தப்படாத கண்ணியை போல ஏசப்பா ஏதோ நாங்கள் என்னையும் ஆயத்தப்படாமல் பரிசுத்தத்துக்கு ஆயத்தப்படாமல் அப்போ உடைய வருகைக்கு ஆயத்தப்படாமல் தகப்பனுடைய வார்த்தைகளை விதைக்காமல் ஆண்டவரே நாங்கள் வாழாதபடிக்கு தகப்பனே ஆயத்தம் உள்ளவர்களாய் உடைய வருகைக்கு தகப்பனே அப்பா நாங்கள் காத்து கொண்டிருக்கிறவர்களாய் வாழுங்க உதவி செய்ய தகப்பனே. ஏசப்பா நாங்கள் ஆண்டவரை வீணென்று விருதாயென்று ஒரு பெண்ணை கொண்டு ஒரு குடும்பம் எத்தனை எழுபது தேவால பெற முடியும் என்று அப்பா நான் புத்தியுள்ள கண்ணிகளாய் ஆண்டவரை உமக்கு என்று காத்துள்ள கண்ணிகளாய் ஜீவிக்க